போன வீடியோலேயே நான் வந்து ஜிங்கல்லாம் என்ன அது எப்படி இருக்கோ அதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். கெட்ட ஜின்களை வந்து சூனியத்துக்கு பயன்படுத்துவாங்கங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணேன். அண்ட் அந்த மாதிரி கெட்ட ஜின்னால் செதஞ்ச ஒரு குடும்பத்தோடைய உண்மையான கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் டாபி. மொத்தமாக டாபியில் வந்து 6 படங்கள் இருக்குது. அண்ட் வந்து 2 படங்கள் வந்து பெருசாக நல்லா இருக்காது, ஆனால் அது கண்டினியூஷன் இருக்கும். 3, 4, 5 பயங்கரமாக இருக்கும். டெய்லியுமே ஒரு படமாக வாங்க வரிசை இந்த 3 கதையும் பார்க்கலாம். டாபி சீரீஸில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக பார்த்தவங்களுக்குலாம் சொல்கிற கதை வந்து இந்த 3வது கதை தான். இது டர்க்கியில் வந்து அங்காரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் வந்து உண்மையாக நடந்ததாக சொல்கிறாங்க. ஜின்னா என்னன்னே தெரியாதவங்க முன்னாடி போட்டிருக்க வீடியோ மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. தொடர்ந்து இன்னும் 2 நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வரும். அண்ட் மிச்சம் இருக்க இந்த டாபியோட 2 படங்களையும் பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இருக்க இந்த கதை வந்து டாபி 3rd பார்ட்டா இருக்கு. இந்த டாபியோட படங்கள் மொத்தமாக 6 படங்கள் இருக்கு. இது வந்து அதுல 3வது. முதல்ல இருந்து 2 படங்கள் பெருசா தெளிவாலாம் இருக்காது. அண்ட் அதுல வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஆனா இது வந்து ஒரு செப்பரேட் ஸ்டோரி. இந்த கதை யாரா ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. மொத்தமாவே 7 நாள் ராத்திரி இந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத இந்த மொத்த படமே. அதில் முதல் நாள் ராத்திரி அதே மாதிரி ஹீரோயின் நடக்கிறாங்க, ஹீரோவும் போகிறாங்க, அண்டு தூங்க வைக்கிறாங்க. 2வது நாள் நைட்டு வந்து ஹீரோயின் திடீர்னு முடிச்சு அப்படியே உட்காந்துருக்காங்க. இது ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறாரு. திருப்பி கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் அவங்க நகரவே இல்லாததுனால சில மாதிரி உட்காந்துருக்கனால அவங்க திருப்பி படுக்க வச்சுட்டு அவரும் படுத்து தூங்கிடுறாரு. அண்ட் வெளியே ஏதோ நாய் குலைச்சிட்டே இருக்கான், ஏதோ கீழே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறமா 3வது நாள் நைட் ஆரம்பிக்குது. இப்போ குழந்தையோட ரூமில் இருக்க கேமராவை காமிக்கிறாங்க. குழந்தையோட கேமரா ஏதோ கிளிச் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த குழந்தையுமே முழிக்குது. அண்ட் இந்த சைடு அவங்க அம்மாவை காமிச்சா அவங்க அம்மாவுமே எந்திரிச்சு உட்காடுறாங்க. இந்த ரூமில் இருந்த ஹீரோயின் நேராக குழந்தை ரூமுக்கு போகிறா. அங்கே இருக்க குழந்தை அம்மா எனக்கு பயமாக இருக்குது, ஏன் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. அது பயங்கரமாக கத்துற சவுண்ட் கேட்ட இவங்க அப்பாவும் ஓடி வந்து குழந்தைய தூங்க வச்சுட்டு அப்புறம் ஒய்ஃபை புக்கு தேட ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் பார்த்தா கண்ணாடி பக்கத்தில் போய் நின்றுட்டு நல்லா கண்ணை விரிச்சு அப்படி ஹீரோவை முறைச்சு பார்த்து நீ செத்துட்ட அப்படிங்கிறா. அண்ட் இவன் அமைதியாகவே இருக்கு. ஹீரோயின் போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா, இந்த மாதிரி அம்மாவுக்கு முடியலடா அதான் இப்படி பண்ணிட்டேன்னு. ஆனால் அப்போ தான் குழந்தை கேட்குது, நீங்கள் ஏன் நைட் யாரை கூட்டிகிட்டு வந்தீங்க, ஒரு 6 அடி உயரத்துக்கு பார்க்கவே கருப்பாக இருந்தது யார் அப்படின்னு கேட்குது. அண்ட் வெளியே பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்ட் குழந்தையோட ரூமில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ வந்து அங்கே இருக்க ஒரு மிரர்லேருந்து சத்தம் வருது. அங்கே வீட்டில் வேலை செய்கிற அம்மா அதை கேட்டுட்டு பயந்துக்கிட்டு அந்த சைடு ஓடி போயிடுறாங்க. இந்த குழந்தைங்கள வந்து இந்த ஃப்ரெண்டோட குழந்தை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், ஒரு நிமிஷம் எனக்கு அதை காமி, நீ இன்னைக்கு நைட்டு பார்த்ததுன்னு கேட்குது. இவங்க ஹீரோயினோட குழந்தையுமே சரி நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் எடுத்து மேலே போட்டு 2 பேரும் விளையாட்டாக கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது விளையாட்டு விபரீதமாக போயிருது. இந்த கிளாத் திடீர்னு பறக்குது, கேமரா அப்படி கிளிச் ஆகுது, இந்த 2 குழந்தைங்களும் கத்துது. ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அந்த இடத்துக்கு வந்து இந்த 2 குழந்தைங்களையும் காப்பாற்றுறாங்க. இதுக்கப்புறமா 4வது நாள் நைட்டுக்கு போகுது. இப்போதான் ஹீரோ ஏதோ ஒரு சீரியஸ்னஸ் உணர்ந்து சரி லேப்டாப் எடுத்து இந்த மாதிரி ஜின்களை பற்றிலாம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் அங்கே இருக்க ஒரு பல்ப் வெடிச்சு செதறுது. அண்ட் அங்கே குழந்தையோட ரூம்லேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. ஹீரோ போய் பார்த்தா குழந்தை தூங்கிட்டு தான் இருக்கு. ஆனால் பொம்மை மட்டும் பறந்துட்டு இருக்கு ஹீரோ போனதுக்கு அப்புறமா. அப்புறம் ஹீரோயின் வந்து ஒருத்தர் செக் பண்ணி பார்த்தாரான்னு பார்த்தா ஹீரோயினுமே தூங்கிட்டே இருக்காங்க, எல்லாருமே தூங்கிட்டாங்க. இப்போ தூங்காமல் இருக்கிறது ஹீரோ தான். கடைசியாக 3:15 வீடு ஃபுல்லாக சுற்றி அலைஞ்சிட்டு இவரும் போய் படுக்கிறாரு. அதுக்கப்புறமா 3:24 ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு கேமராவை கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு ஏதோ பேசிட்டு அவங்களும் போய் படுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா வந்து வரதா இருக்காங்க அப்படின்னா. ஆனால் ஹீரோயினுக்கு அதில் சுத்தமாக இஷ்டமே இல்லை, அவங்க எங்கே வராங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு குட்டி தகராறு ஆகுது. அண்ட் ஹீரோட ஃப்ரெண்டுமே ப்ரூவ் பண்ண நினச்சி போயிருந்த ஃப்ரெண்ட் அவர் அங்கே இருக்கிற ஒரு லேடி கிட்ட போய் ஊருக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்கும் போது எல்லா நாயுமே சேர்ந்து அந்த ஊரில் இருக்க ஒரு நாயை சாப்பிட்டுருச்சாமா, சாப்பிட்டது எல்லாமே ஒரே வீட்டுக்குள்ளே போச்சான். இதெல்லாம் வந்து இந்த லேடியோட கணவர் போய் அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அங்கே வந்து உள்ள ஜின்னு இருந்து இருக்கு. ஹீரோ 2 பேருமே பாத்ரூம் இருக்காங்க. ஹீரோ சும்மா இல்லாமல் இங்கேயுமே கேமரா தூக்கிட்டு இருந்தாலும் ஹீரோயின் லைட்டை திட்டிட்டு அந்த சைடு போகிறாங்க. 5வது நாள் நைட்டும் ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு அந்த குழந்தையோட ரூம்ல இருக்க ஒரு பலூன் வந்து வெடிக்குது. இது வந்து ஒரு ஜின் வந்து உடைக்குது. ஹீரோயின் திடீர்னு ஹஸ்பண்ட் ஏதோ இழுத்துட்டு போய் ரொம்ப தூரமா ஒய்ஃபை தனியாகவும் ஹஸ்பண்ட் தனியாகவும் போடுது. அண்ட் இந்த குட்டி குழந்தையோட ரூம்ல இருக்க அந்த கபோர்டு ஃபுல்லாமே அப்படியே வெளியே கொட்டுது. அங்க இருக்க எல்லா டாய்ஸும் செதறி கிடக்குது. அண்ட் இதுக்குள்ளேயே இந்த குழந்தையோட பாட்டியான இவங்க அம்மா வந்துடுறாங்க. இந்த ஹீரோயினோட மாமியார் இவங்க என்ன பண்றாங்கன்னா சும்மா வரல, கூட பேய் ஓட்டுறதுக்கு ஒரு ஆளையும் சேர்த்து கூட்டிட்டு வராங்க. நைட் டின்னருக்கு அப்புறமா ஒரு வெள்ளை துணி அப்புறமா ஹீரோ ஃப்ரெண்டு போய் தனியா நின்று இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட போய் தூங்கிடுறாங்க. இந்த குழந்தைங்களும் தனியா தூங்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட் பார்த்தா இந்த குழந்தை மட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே அசைஞ்சிட்டு அப்படியே மேல தனியா காத்துல பறக்குது. சரி இவ்வளோ நடந்துருச்சு, இதுக்கு மேலேயும் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வந்து சரி நான் இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இதுக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு பேய் ஓட்டுறவரை கூட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஒரு அரேபிய எழுத்து. அண்ட் இதுக்கப்புறமா ஹீரோவுமே எதையோ ஒன்று பயங்கரமாக இழுத்துட்டு போகுது. இவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு குழந்தைய மட்டுமாவது காப்பாற்றணும்னு பார்க்குறாரு. ஆனால் அது நடக்கல. குழந்தை மட்டும் தனியாக கேமராவை கையில் வச்சு நிற்கிற நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தா இந்த வேலைக்காரி. இவ என்ன பண்ண போகிறா குழந்தைன்னு பார்த்தா மனசாட்சி இல்லாமல் தலையை திருப்பி கொலை பண்ணுறா. இப்படி கொண்டுட்டு கேமராவை தான் கையில் எடுத்து வாயை திறக்கிறா. அசிங்கமாக உள்ள இருந்து க்ளூவும் இல்லை. ஆனால் இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம்னு மட்டும் சொல்றாங்க. நாளைக்கு மிச்சம் இருக்குது இந்த 2 கதையும் பார்க்கலாம். அண்ட் இந்த கண்டென்ட் பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் கைரோ ஃபேம். அண்ட் இதை பற்றி நினைக்கிறதா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்னத்தை பற்றி பேசலாங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.